Dear 10th standard CBSE students, third PYQ பார்த்துட்டு இருக்கோம். Question வந்து sin theta plus cosecant theta the whole square plus cos theta plus secant theta the whole square which is equal to 7 plus tan square theta plus cot square theta. இதுதான் questionல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த questionக்கான ஆன்சர்ஸ் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் லிசன். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஆப்வியஸாக பார்த்த உடனேவே தெரியுது a plus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்ச வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாஸ் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். எஸ், திரும்ப ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட் இட் பி ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ஃபர்ஸ்ட் திங்கில் ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஐ யூஸ் டிஃப்ரெண்ட் கலர். So 1ல A is sin theta and B is cosecant theta. And the second one இது இருக்கு இல்லையா, second oneல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A is cos theta and your B is secant theta. So ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். So A square plus B square plus 2ab plus second one க்கு formula apply பண்ணலாம். second one ஓட a is cos, so cos square theta plus secant square theta plus 2 times cos theta secant theta. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் அப்சார்ப் பண்ணுங்க இந்த கொஸ்டினை. sin square thetaன்னு இருக்குது, cosecant square theta plus 2 times sin theta cosecant theta plus cos square theta plus secant theta 2 times cos theta secant theta. அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் குரூப் பண்ணலான்னு. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா குரூப் பண்ணலாம், இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா குரூப் பண்ணலாம், இவங்கள ஒன்றா குரூப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம குரூப் பண்ண போகிறோம். எஸ், ஃபர்ஸ்ட் இவங்களை குரூப் பண்ணும்போது என்னன்னு பாருங்கள், sin square theta plus cos square theta. நெக்ஸ்ட் cosecant square theta plus secant square theta. Good, very good. Plus 2 times sin theta plus sin theta cosecant theta plus 2 times cos theta and secant theta. ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கனாலே தெரியும் sin square theta plus cos square theta அதுதான் ரொம்ப வாட்டியாக பார்த்துட்டு இருக்கோம், which is 1. and cosecant square theta. cosecant square thetaவோட ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எப்படி படித்தோமோ அப்படியே கூட பார்த்துக்கலாம். 1 plus cot square theta is cosecant square theta. 1 plus cot square theta equal to cosecant square theta. Secant square theta க்கு 1 plus tan square theta equal to secant square theta. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 plus cot square theta, this is 1 plus tan square theta plus 2 times ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஃபார்முலா எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. sin theta and cosecant theta are inversely proportional. cosecant நான் எப்படி எழுதலாம், 1 by sin எழுதலாம். ஸோ போத் வில் கெட் கேன்சல், அவங்களுக்கு பதிலாக வேல்யூ 1 வரும். ஸோ 2 times 1 plus 2 times 1. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நம்பர் நியூமரிக்கல் வேல்யூஸ் எல்லாமே ஒன்றா கம்பைன் பண்ணி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா 1 plus 1 plus 1, 2 times 1 is 2, 2 times 1 is 2, cot square theta plus tan square theta. So add பண்ணிங்கன்னா 2 plus 2 4, 4 plus 3 is 7. So 7 plus tan square theta plus cot square theta. இதுதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. So we proved it, hence proved. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.